Guys, welcome back to my channel. I am Mohammed Subhan. You are watching the Subbu Tamil Tech YouTube channel. So guys, in this video I will show you OnePlus Bluetooth Wireless and the model is OnePlus Buds Z. And the model use phone connect detail. So normally Bluetooth use in the OnePlus Buds Z Bluetooth on trick so original bullets in the options. So OnePlus Buds Z Bluetooth வந்து எப்படி கனெக்ட் பண்றது, எப்படி யூஸ் பண்றது, எப்படி டிஸ்கனெக்ட் பண்றது எல்லாமே டீடைலா உங்க வீடியோல காட்ட போறேன். சோ இந்த வீடியோஸ்ல இந்த சேனலை வந்து நிக்கிறோம். இந்த சேனலை நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை பிடிச்சிருந்தா என்ன பண்ணனும், லைக் பண்ணனும், ஷேர் பண்ணனும், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சோ வாங்க गाइस வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். சோ गाइस இதுதான் அந்த Bluetooth OnePlus Buds Wireless Z Bluetooth. So இது எப்படி கனெக்ட் பண்றது எல்லாமே டீடைலா இந்த வீடியோல உங்களுக்கு காட்ட போறேன். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நல்லா இருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனல்ல. பிகாஸ் வந்து இந்த சேனல் வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நிறைய வந்துனே இருக்கும். சோ வாங்க गाइस இது எப்படி யூஸ் பண்றது எல்லாமே காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் இது அன்பாக்ஸ் பண்ணிக்கிறேன். சோ गाइस இது இப்படி தான் இருக்கும் गाइस. இது வந்து சோ இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்க. இப்படி தான் இருக்கும் गाइस. இதான் Bluetooth. இது OnePlus ஒரிஜினல் Bluetooth, டூப்ளிகேட் இல்ல ஒரிஜினல் Bluetooth. சோ இது வந்து நான் இப்போ என் ஃபோன்ல கனெக்ட் பண்ண காட்றேன். ஓகேவா? இந்த ஸ்கிரீன்ல இந்த ஃபோன்ல எப்படி கனெக்ட் ஆகுது எல்லாமே ஸ்கிரீன்ல காட்டும். சோ இது எப்படி ஆன் பண்றதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து மேக்னெட். இந்த ரெண்டு ஹெட்செட் இருக்குல இது மேக்னெட். இது கனெக்ட் பண்ணோனே டிஸ்கனெக்ட் ஆயிடும் गाइस. ஆட்டோமேட்டிக்கா டிஸ்கனெக்ட் ஆயிடும். அதே மாதிரி இது ரிமூவ் பண்ணோனே ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு ஆன் ஆயிடும் Bluetooth. இப்போ நான் இது ரிமூவ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இங்கே நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஒரு ஒயிட் கலரில் இது காட்டும் பாருங்கள். சாரி இதில் பேப்பர் இருக்குது தெரில. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் गाइस. இப்போ இங்கே லைட் எரியுதா गाइस? இப்போ இது ஆன் ஆயிருக்கு गाइस ஆட்டோமேட்டிக்காகவே. அப்படியே நான் வந்து இது வந்து ரெண்டு கனெக்ட் பண்ணிட்டேன்னா அந்த லைட்டு ஆஃப் ஆகிடும். யூஸே ஆகாது. பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள் गाइस ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுச்சு. ஸோ இது ஆன் பண்ணுற ட்ரிக்கே இப்படி தான் गाइस. இதுக்கு வந்து தனியாக பட்டன் வராது. பட்டன் கண்டிப்பாக இதுக்கு வராது. தனியாக பட்டனே வராது. OnePlusல மட்டும் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தா, அது ஒரிஜினலில் மட்டும் தான், டூப்ளிகேட்டில் இந்த மாதிரி ஆப்ஷன் வராது. OnePlus ஒரிஜினலில் மட்டும் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இது வந்து இது டிஸ்கனெக்ட் பண்ணோன்னா ஆன் ஆயிரும். இது வந்து இப்போது வந்து நீங்கள் இப்படி மாட்டிட்டு அந்த ஃபோனில் எப்படி வரும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பார்த்துக்கோங்க. இப்போ என் ஃபோனில் நான் கனெக்ட் பண்ணுறேன். இங்கே சைடில் காட்டுவோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள் சிவனை கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் இப்போ ஆன் பண்ணிங்க ப்ளூடூத்தில் போகிறேன். ப்ளூடூத்தில் போய்ட்டு நான் இப்போ வந்து சர்ச் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும் गाइस. பாருங்கள் பாருங்கள் OnePlus Buds Wireless Z ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே வந்துச்சு. இங்கே வந்துருக்குது. உங்களுக்கு காட்டும் நினைக்கிறேன். இதில் சரியாக காட்டல, ஆனால் இதில் வந்துருக்குது. இங்கே பாருங்கள் Buds Z ஸ்க்ரீனில் பக்கத்தில் காட்டும் உங்களுக்கு. நான் இதை கனெக்ட் பண்ணுறேன் गाइस. இப்போ இது கனெக்ட் பண்ணுறது சிம்பிள் மேட்டர் गाइस. இப்போ நிறைய பேர் வாங்கிடுறாங்க, ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிடுறாங்க. ஆனால் யூஸ் பண்ண தெரியாமல் அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. என்னமே ஆனே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு இந்த சேனலில் போட்டுட்ருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணலாம், லைக் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள் गाइस. ஸோ அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இப்போ நான் இது டிஸ்கனெக்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ரெண்டு இது வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். இது பக்கத்தில் பாருங்கள், நீங்கள் இது மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ நான் ஜாயின் பண்ணோன்னே டக்குன்னு ஆஃப் ஆயிடும். அதில் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு गाइस. பாருங்கள் இதில் தெரியாது சரியா, ஏன்னா வெளிச்சமாக இருக்குது. டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் கனெக்ட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். பாருங்கள் गाइस. இப்போ நான் இது டிஸ்கனெக்ட் பண்ணுவேன். இது வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுவேன். இது எடுத்த உடனே ரெண்டுமே தனியாக பிடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு பக்கத்தில் ஸ்க்ரீனில் தெரியும். நான் இதில் காட்ட முடியல உங்களை, ஆனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரீனில். இப்போ வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. இது கனெக்ட் பண்ணோன்னே இப்போ டிஸ்கனெக்ட் ஆகிடும் गाइस. பாருங்கள் இது ரெண்டு ஜாயின் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடும். மேலே காட்டாது உங்களுக்கு. எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு கொஷின் உங்கள் மைண்டில் கண்டிப்பாக இருக்கும். என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து எடுத்து ஓரமாக வச்சிட்டோம், ரெண்டுமே டிஸ்கனெக்ட் ஆகிருக்குது. அப்போ டிஸ்கனெக்ட் ஆகிருந்தால் எனி டைம் ஆன்லேயே இருக்குமான்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க. கண்டிப்பாக இருக்காது. இது வந்து ஃபோனில் கனெக்ட் இருந்தால் மட்டும் தான் ஆன்லேயே இருக்கும். ஃபோனில் கனெக்ட் இருந்தால் மட்டும் தான் ஆன்லேயே இருக்கும். அப்படி இல்லை ஃபோனில் ப்ளூடூத் ஆஃபில் இருக்குது, ஆனால் இது டிஸ்கனெக்ட் இப்படி ஓப்பனில் இருக்குது. ஃபோன் ப்ளூடூத் ஆஃப் பண்ணியிருக்கோம். இதை ஓப்பனில் 5 மினிட்ஸ் தான் இருக்கும் गाइस. 5 மினிட்ஸ் வரைக்கும் தான் இது ஆனில் இருக்கும். 5 மினிட்ஸ் அப்புறமா எந்த டிவைஸ் இதில் கனெக்ட் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடும். ஸோ இதான் गाइस இதுக்கு சொல்யூஷன்ஸ்.